என் தங்கப்பிள்ளை, பௌர்ணமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று காண்பிக்க அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்கள் அத்தனையும் கைகூடி வரக்கூடிய இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் உன் தாயானவள் என்னை நீ விட்டு விடாது. இந்த சூழ்நிலைகள், இந்த சந்தர்ப்பங்கள் என்று ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் என்று நினைத்து விட்டாயல்லவா? இனி என்ன கொடுத்தாலும் ஏது கொடுத்தாலும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய விஷயங்களை சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் உன்னுடைய எண்ணங்கள் செல்ல தொடங்கிவிட்டது. நாம் ஆசைப்பட்டது எல்லாம் ஒருபுறம் நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது உன் நம்பிக்கையை கைவிடாமல் இந்த பௌர்ணமி நாளில் என் வார்த்தைகளை என்னவென்று கேட்டு நீ சரியாக உனக்கான முடிவுகளை எடுத்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றிலும் பேரதிர்ஷ்டங்கள் நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுதிலெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை நீ எப்பொழுதும் உணர்ந்து விட்டால் அது போதும். பேரதிர்ஷ்ட நாட்களில் உன்னை நான் தேடி வருவதும் அந்த நாளில் நான் சொல்கின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை மாற்றுவதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கடந்துவிட்ட நமக்கு இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. நீ பல சோதனைகளை தாண்டி வந்த பிள்ளை, பல உண்மைகளை தொடர்ந்து வந்த பிள்ளை. இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து பதறி நிற்பதில் எந்த நியாயமும் இல்லை. உன்னுடைய பதற்றத்தினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் உனக்கு பெரிதாக நடந்து விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எதுவாக இருந்தாலும் உன் சிந்தனை தெய்வத்தின் மீது இருக்கட்டும். முன்னேற முடியவில்லையே என்று சொல்லி தலைகுனியாதே. யாரையும் நான் ஏமாற்றி பிழைக்கவில்லை என்று என் பிள்ளை நீ கர்வமாக நடந்து கொள். ஒரு நாள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோருமே உனக்கு எதிரிகளாகவே இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று புரிந்து கொள். அத்தனை பேரும் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது யாரோ ஒருவர் உனக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை ஏதோ நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்பதனை புரிந்து கொண்டு இவர்கள் வேண்டும் என்றே ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பிறர் முதுகுக்கு பின்னால் நிற்கின்ற மனிதர்களை எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கலங்காதே. இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் பொழுதும் மாற்ற முடியாத விஷயங்கள். அடுத்தவர்களுக்கு நம்மால் கெடுதல் நடக்கிறது என்று தெரிந்துதானே அதை செய்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு நம்மால் சோதனைகள் இருக்கிறது என்று தெரிந்துதானே அதை செய்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அல்லது இதை செய்யாதே என்றுதான் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியுமா? என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த சூழ்நிலைகள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று நாம் இதையெல்லாம் சரியாக உணர்ந்திட வேண்டும். நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறதோ அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக உணரும் நேரம் வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய முயற்சிகள்
எப்பொழுதுமே ஒரு இடத்திலும் பின்தங்கிவிடக்கூடாது. பேசும் பொழுதும் எப்பொழுதும் வார்த்தையை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் பேசும் ஒரே வார்த்தையில் எவ்வளவு பெரிய உறவு வேண்டுமானாலும் முடிந்து விடலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த உறவை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. அதனால் எந்த இடத்தில் யாரோடு என்ன பேசுகிறோம் என்பதனை நீ நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை நீ கவனித்து உனக்கு விரும்பியபடி அத்தனை மகிழ்ச்சியையும் நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நேரம் நீ எதையெல்லாம் நினைத்து கலங்கி நின்றாயோ அவை அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக எண்ணிக்கொள். நான் சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீ பௌர்ணமி நாளில், பேரதிர்ஷ்ட நாளில், நல்ல நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் நீ எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கென இந்த வாழ்க்கை சில விஷயங்களை நமக்கு கொடுக்கும் நேரம். நாம் எப்பொழுதுமே இது போன்ற உண்மைகளை எந்த இடத்திலும் தொலைக்கக்கூடாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையை பாதிப்படைய செய்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. நமக்கான நேரங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நம் வசமாக்கி கொடுக்கும் நேரம். நாம் இது போன்ற தவறுகளை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? எவ்வளவோ கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளும் நமக்குள் இருந்திருந்தாலும், எவ்வளவோ இன்னல்களும் வேதனைகளும் நமக்குள் இருந்திருந்தாலும், இனி இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு விஷயத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். நம்மிடத்தில் உணவு என்று ஒருவர் கேட்டு விட்டாரேயானால் நிச்சயமாக அதை மட்டும் ஒருபோதும் இல்லை என்று சொல்லிவிடக்கூடாது. நீ எவ்வளவோ செலவு செய்கிறாய், எவ்வளவோ விஷயங்களை தேவையில்லாமல் நாம் வீணடிக்கிறோம், எவ்வளவோ உணவுகளை நாம் வீணடிக்கின்றோம். அந்த உணவு இன்னொருவர் பசியாரும் என்றால் அதை நாம் கொடுக்காமல் இருக்கலாமா? அதை நாம் செய்யாமல் மறுக்கலாமா? எதற்காகவும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது. இன்று இருப்பவர்களை நாளை இருப்பார்களா, நாளை இவர்களை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. அதனால் இருக்கும் வரை அத்தனை உயிர்களிடத்திலும் அளவாக பழக வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாம் இருக்கும் வரை அத்தனை உயிர்களிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த நிலையில் உனக்கு என்ன கிடைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கானவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை, நமக்குரிய விஷயங்களை நாமே பெற்றிடுவோம் என்ற ஒரு நல்ல எண்ணம் மட்டும் ஒருவருக்குள் இருந்துவிட்டால் அது போதும். நான் உன்னை வழிநடத்துவேன். என் பிள்ளையே, கஷ்டப்படுகிறேன் அம்மா, நான் எப்படி இதை செய்ய முடியும் என்றெல்லாம் நினைக்காதே. நான் உனக்கு எல்லா வகையிலும் நல்ல விஷயங்களை நடத்துவேன். எல்லா வகையிலும் உனக்கான நன்மைகளை நான் உறுதியாக தந்திடுவேன். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் நான் சேர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் உன் முன்னிலையில்
உனக்காக வருகின்ற இந்த தருணங்களை நீ எந்த இடத்திலும் தவிர்க்காமல் இருந்தாலே போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய அளவில் நிச்சயமாக உனக்கான மிக பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு என்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இனி உனக்காக யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் நினைத்து கலங்காதே. எந்த நிலையிலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உனக்குரிய மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் நான் வருவேன் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான வெற்றியும் சிறப்பான நம்பிக்கையும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். யார் என்ன சொல்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்பதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி நல்லதாக நடக்கும் என்று நீ நம்பு. பௌர்ணமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வரப்பிரசாதம் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகள். நிச்சயமாக இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் சில இருக்கின்றது. என்ன தெரியுமா? யாரிடத்திலும் கெஞ்சி கொண்டிருக்க கூடாது. உன்னை தேடாதவர்களை நீ தேடக்கூடாது. என் குழந்தையை, எப்பொழுதுமே உன்னை ஒதுக்குகிறவர்களை தேடிச் சென்று அவமானப்படக்கூடாது. யோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. அதுபோல என் குழந்தை, பேசிய பிறகு மன்னிப்பு கேட்டும் பலன் கிடையாது. யாரையும் சட்டென்று நம்பிவிடக்கூடாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது. யாரையும் காயப்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உண்டு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற தவறுகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்காதே. எந்த நொடியிலும் நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் என் குழந்தை நிச்சயமாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனையும் நம்மை நல்வழிப்படுத்தும் பொழுது இவை அத்தனையிலும் என் பிள்ளை சரியாக நீ உனக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த நொடி, இந்த நேரம் நான் இருப்பது போல ஏதாவது ஒரு தெய்வங்கள் உன்னுடைய அன்பினால் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பேசும்போதும் எப்பொழுதும் வார்த்தைகளை சரியாக நாம் பேசினோமானாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னை தொடரும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள் உன்னை காயப்படுத்தாமல் செல்லும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்திருப்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு என்னவென்று சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்காமல் இரு. இந்த பொழுது உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நடந்து முடிந்ததை எல்லாம் நீ எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவோடு இரு. இறைவா, பொன் வேண்டாம் மண் வேண்டாம், உண்மையாக இருந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நொந்தது போதும்,
எனக்கு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொடு. என்னை நல்லவர்கள் போல நடித்தவர்களிடத்தில் நானும் கொஞ்சம் நடிக்கிறேன் என்று கேட்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, அது உன்னால் முடியாது. நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் எல்லோருக்கும் உண்மையாக இருப்பதற்காக பிறந்த குழந்தை. அதனால் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு. என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.